மங்கள் பாண்டே என்ற தேசபக்தனை பற்றி நானும் ஏராளமான விஷயங்களை கேள்விப்பட்டுள்ளேன். அந்த வீரனை காண மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இந்த நற்காரியத்தை செய்வதற்கு அந்த மங்கள் பாண்டேயிடம் நானே இந்த பொக்கிஷங்களை ஒப்படைக்கிறேன். சீக்கிரம் வா கர்மா. நெல்சனை திசை திருப்புவதற்காக குருதேவாவையும் ரகுநாத் அவர்களையும் அனுப்பி வைத்துள்ளேன். அவர்களால் வெகு நேரம் நெல்சனை தாக்குப்பிடிக்க இயலாது. வா. கர்மான்னு மங்கள நான் எங்கே? அவர் இன்னும் வந்து சேரலையே. அவர் இன்னும் வரலையேன்னு தான் அவரை தேடி சில பேர் போயிருக்காங்க. அப்படி என்றால் அவர் வரும் வரை நம்மால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. மகாராணி, சிறிது நேரத்தில் அவர் வந்து விடுவார். நீங்க என்ன பண்றீங்கன்னா அதோ அந்த கூடாரத்துல என்னோட சந்தேகம் சரியா போச்சு. யூ ஆர் கர்மா. உன்னை நம்பினது என் தப்பு. உன் கூட இருக்கிறது யார்? சார், ராம் பக்குரா. அந்த முக்காடுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற முகத்தை பார்க்க ஆசைப்படுறேன். ராம் பக்குரான்னு வேஷத்தை போட்டுக்கிட்டு யாரு இப்படி பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அருகில் வராதே. ஒரு அடி முன் வைத்தால் கூட உன் உயிர் உன்னிடம் இருக்காது. நிச்சயமா சுட்டு விடுவேன். அருகில் வராதே நெல்சன். நீ கர்மதான் எனக்கு அப்பவே தெரியும். பட் நல்லா நடிச்சு என்ன ஏமாத்திட்ட. லக்ஷ்மி பாய கைது செஞ்சு என்ன முட்டாளாக்கிட்ட. லக்ஷ்மி பாய எங்க கிட்ட இருந்து தப்பிக்க வச்சிருக்க. எங்களுக்கு சொந்தமான ட்ரெஷரை எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்ட. நீ ரொம்ப புத்திசாலி நினைச்சுக்கிட்டு இருக்கல. நீ என்ன கொல்ல போறியா? எங்க கிட்ட இருந்து கன் ஷூட் பண்ண கத்துக்கிட்டு அந்த கன்னை வச்சு என்னையே குறிப்பாக்குறியா? வெள்ளக்காரங்க அவங்கள தாக்குறதுக்கு முன்னாடி நாம அவங்கள தாக்கணும்னு நம்ம ஆளுங்களுக்கு உடனே தகவல் அனுப்பிடுங்க. நான் கூறினேன் அல்லவா, உன்னை போன்ற கொடுங்கோலர்களுக்கு நான் ஒரு காலன். இப்ப எப்படி தப்பிக்க போற ராணி லக்ஷ்மி பாய்? தாங்கள் யார்? எதற்காக எனக்கு உதவி செய்தீர்கள்? இந்த சேவகனுடைய பெயர் மங்கள் பாண்டே. இந்த வெள்ளக்கார நாய்களோட படை வீரன். நான் பேரக்பூட் படையில இருக்கேன். இறைவா, உங்களை போன்ற ஒரு புரட்சி வீரனை கண்டு நான் இன்று மிகவும் பெருமை அடைகிறேன். உங்களை காண்பதற்காகத்தான் இங்கு வந்தேன். உண்மையில் மரியாதைக்குரியவர் தாங்கள் தான். நான் உங்களை பார்த்ததுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு ஜான்சி ராணி லட்சுமி பாயை என்ன பார்க்க வந்திருக்காங்க. லட்சுமி பாயிடமிருந்து உன்னால் தப்பிக்க இயலாது. நீயாக சரணடைந்தால் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கப்படும்.